அதுதான் உண்மை. தான் எனக்கு அது நல்லாவே தெரியும். மகாநதி சீரியலில் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன், விஜய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் இருந்துட்டு, இல்லை நிவின் இங்கே நடந்த எல்லாமே எனக்கு தெரியும், வா நம்ம போய் விஜய்கிட்ட சொல்லலாம், காவேரிகிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் யாரும் தலையிட வேணாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. அந்த நேரம் அவங்க பாட்டி நிற்க வச்சுட்டு, எனக்கு என்னமோ இவ வைத்த பார்த்தா தாண்டி சந்தேகமாக இருக்குது, அன்னைக்கூட இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீ ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. விஜய் கூட இருந்தது, விஜய் காவேரியை பார்த்துக்கிட்டது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் விஜய் பாட்டி உட்காந்து விஜயை கூப்பிட்டு பேசுகிறாங்க. காவேரி நம்பி உங்கள் அம்மா விட்டுட்டு போகல, எங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்கா, தயவு செஞ்சு எங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதா, நீ உனக்கு காவேரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசாதீங்க பாட்டின்னு சொல்கிறாங்க. அவங்க சித்தி அந்த நேரம் உண்மையை சொல்கிறாங்க. பசுபதிக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆன்னு சொல்லிட்டு பசுபதி வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ராகினி அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல காவேரி வீட்டுக்கு போய் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்க. பசுபதியை உள்ளே அடக்கி வச்சிடலான்னு நினச்சியா, எங்கே உன் பொண்ணு வீரமங்கை அந்த காவேரியை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது ஒன்றும் இல்லைப்பா, இவங்க என்னடா உள்ள தள்ளனமே அடைச்சி 2 நாள் கூட ஆகலையே, வெளியே வந்துட்டாரேன்னு சொல்லி பார்க்குறாங்கப்பான்னு சொல்லி ராகினி ரொம்ப நக்கல் பண்ணிகிட்ருக்கா. காவேரி பார்க்குறா. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.